ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், தமிழகத்தில் தொடர்ச்சியான கனமழையானது பதிவாகி கொண்டு வருகிறது. இந்த நிலையில் மேலும் இன்று 5 மாவட்டங்களுக்கு மஞ்சள் அலர்ட், அதாவது கனமழை எச்சரிக்கையானது விடப்பட்டுள்ளதுப்பா. அதுவும் குறிப்பாக சொல்ல போனால் நம்ம கடலோர மாவட்டமாக இருக்கக்கூடிய தெற்கடலோர மாவட்டமாக இருக்கக்கூடிய 5 மாவட்டங்கள் விட்டிருக்காங்க. இதன் காரணமாக தமிழகத்தில் நாளை பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை வருமா வராதா அப்படின்ற கேள்வி எழுந்துள்ளது. அதற்கான விளக்கமாக தெளிவாக இந்த ஒரே வீடியோ சொல்லி முடிச்சிடுறேன். அதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா லீவ் அப்டேட்ஸ்ல மிஸ் பண்ண தெரிஞ்சுக்கணும், நம்ம சேனல் உடனே சப்ஸ்கிரைப் பண்றீங்க. சரி வாங்க ஸ்டூடெண்ட்ஸ், டேரக்டா வீடியோக்குள்ள போயிடலாம். சோ ஃபர்ஸ்ட் மேட்டர் தெளிவா சொல்லிடுறேன்ப்பா. அதாவது தமிழகத்தை பொறுத்தவரை அடுத்த ஒரு வாரத்திற்கு கனமழை நீடிக்கும் என்று நம்ம சென்னை வானிலை ஆய்வு அறிவித்துள்ளார்கள். இதோடு மட்டும் இல்லாமல் தமிழகத்தில் இன்று மட்டுமே பார்த்தீங்கன்னா நமது கன்னியாகுமரி, நெல்லை, தென்காசி, நாகை, மயிலாடுதுறை ஆகிய 5 மாவட்டங்களுக்கு இன்று கனமழைக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக கடலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம் இந்த மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா நாளைக்கு கனமழை எச்சரிக்கை விடுத்துள்ளார்கள். ஸோ அப்படின்ற பார்க்கும்போது இந்த மாவட்டத்தை மட்டும் நீங்கள் கொஞ்சம் எதிர்பார்க்கலாம். சரிங்களா? அடுத்த மேட்டர் தெளிவாக சொல்லிடுறேன். அதாவது நம்ம பெரும்பாலான மாவட்டத்தில் எப்போது ப்ரோ விடுமுறை இருந்து வர ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. தெளிவாக ஒன் ஷாட் வீடியோ ஒழுங்காக சொல்லி பாருங்கப்பா. அதாவது இப்போதைக்கு உங்களுக்கு விடுமுறை என்பது 1, 2, 3 இவ்வளவுதான் மாவட்டம் தான் வர வாய்ப்பு இருக்கு. மற்ற மாவட்டத்தை பொறுத்தவரை விடுமுறை என்பது வருவதற்கு வாய்ப்பு ரொம்ப குறைவு தான். ஆனால் எப்போது வரும் ஸ்டார்ட் ஆகும் அனைத்து மாவட்டங்களும் 10, 15 மாவட்டம் எப்போ வரும் பார்த்தீங்கன்னா 22ஆம் தேதி. நல்லா நோட் பண்ணி வச்சுங்க. 22ஆம் தேதி தமிழகத்தின் அருகே ஒரு புதிய காற்றல் தாழ்வு பகுதி உருவாகி 24ஆம் தேதி வலுப்பெற்று காற்றல் தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும் சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படின்ற பார்க்கும்போது நம்ம தமிழகத்தின் அருகே மிக அருகில் உருவாகின்ற காரணத்தினால் தமிழகத்தில் புரட்டி போடுவதற்கு கூட வாய்ப்பு இருக்கிறது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எதனால்னா அந்த காற்றல் தாழ்வு மண்டலமானது புயலாக மாறி வலுப்பெறுவதற்கும் வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ அப்படின்ற அடிப்படையில் பார்க்கும்போது தமிழகத்தில் நிச்சயமாக சம்பவம் இருக்கிறது. உங்களுக்கு செகண்ட் மிட்டம் முடியுது. ஒரு சில ஸ்கூல்ல பார்த்தீங்கன்னா செகண்ட் மிட்டம் போயிட்டு தான் இருக்கு, செமஸ்டர்ஸாக போயிட்டு தான் இருக்கு. ஸோ அதெல்லாம் நடக்குமா நடக்காது அப்படின்ற கேள்வி கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 22, 24ஆம் தேதி மேலே வர வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் தற்போது நிலவரப்படி உங்களுக்கு விடுமுறை நாளை மறுநாள் வருமா கேட்டீங்கன்னா அது சந்தேகம் தான். இப்பவே சொல்லிட்டேன். சரிங்களா? ஏனென்றால் தற்போது மழை பொழிவானது இருக்கிறது, இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் ஒரு சில இடங்களில் மட்டும்தான் கனமழை பதிவாகிறது. மற்ற சில இடங்களில் வெயில் சல்லுன்னு அடிக்கிறது, சுல்லுன்னு அடிக்கிறது. புரியுதுங்களா? அப்படின்ற பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ விடுமுறை வருமா வராதா என்று. ஆனால் நிச்சயமாக சொல்றேன்ப்பா, 22லேருந்து பார்த்தீங்கன்னா உருவாக சொன்ன பார்த்தீங்களா? ஸோ அதன் காரணமாக நம்ம சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், புதுச்சேரி, கடலூர், மயிலாடுதுறை, காரைக்கால், திருவாரூர், நாகப்பட்டினம், புதுக்கோட்டை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி இந்த ஒரு கிட்டத்தட்ட 11 மாவட்டத்துக்கு பார்த்தீங்கன்னா 22ஆம் தேதி தமிழகத்தின் அருகே காற்றழுத்த உருவாக போகுது பார்த்தீங்களா? ஸோ அதற்கான எல்லோ அலர்ட் கொடுத்துருக்காங்க. அது உருவாகின்ற பொழுது தமிழகத்தின் மிக அருகில் இருக்கின்ற போது 24 பொறுத்து பார்த்தீங்கன்னா இது ஆரஞ்சு அலர்ட்டாக மாறும். அதாவது அதித்தியோட கனமழை எச்சரிக்கை விட போறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படின்ற பார்க்கும்போது உங்களுக்கு கனமழைக்கான விடுமுறை என்பது 22ஆம் தேதி மேலிருந்து பெரும்பாலும் அனைத்து மாவட்டத்திலும் கிட்டத்தட்ட 7-8 மாவட்டம் 10 மாவட்டம் கூட எதிர்பார்க்கலாம். ஸோ அந்த அளவுக்கு சம்பவம் இருக்குப்பா. ஸோ கவலையப்படாதீங்க. தொடர்ந்து லைவ் அப்டேட்ஸ் உங்களுக்காக கொடுத்துட்டே இருக்கேன். ஸோ அதெல்லாம் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க நீங்கள் இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன், டக்குன்னு சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்த தொடர்ந்து பார்க்கலாம்ப்பா. மிஸ் பண்ணுறாதீங்க. டாடா, பை பை.